நிகழ்ச்சியில பார்க்க போற படம் குரு உச்சத்துல இருக்காரு. குரு ஜீவா, ஆரா, இமான் அண்ணாச்சி, பாண்டியராஜன், மனோ, MS பாஸ்கர், நமோ நாராயணன், நாடோடிகள் கோபால் மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தளபதி கிரிஷ் ஒளிப்பதிவுல தாஜ் நூரின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தண்டபாணி தயாரிச்சிருக்காங்க. பெஸ்ட் மூவிஸ். கரெக்ட்டா ஓட்டாச்சுங்க. கொண்டாடி சொல்லுங்க ஜூட்டுகாரா. எப்படியா ரெண்டு நாள்ல குடுத்தறான் ஜூட்டுகாரா. கல்டா ஜூட்டுகாரா. நீல வெயிலே சுடுதண்ணி போட்ட பையதானே. இப்போ வீட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டா வெயில் அடிக்க அதுல சுடுதண்ணி வெச்சு குளி. சொல்றல்ல கொஞ்சம் டைம் கொடுங்க ஜூட்டுகாரா. ஜூட்டுகாரா. அண்ணா நீ அந்த பக்கத்து வீட்ல போய் வாடகை கேளு. அங்கேயும் வாடகை தரலன்னா ஒரு லைன் ஓட்ட புறம் கட்டி ஓ வீட்டுக்கு போடா. ஓட்டு கொடுங்க ஜூட்டுகாரா. ஓட்டு வேணும்னா தேர்தல் கமிட்டிட்ட கேளடா. ஓடு வேணும்னா என் வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்க வழியை பாரு. ஓகே கொஞ்சம் டைம் கொடுங்க ஜூட்டுகாரா. டைம் எல்லாம் கொடுத்து கிழிஞ்சது போதும். சரியா? இந்த படத்தோட கதை ஹீரோ குரு ஜீவா நண்பன் மனு ஆர் பாண்டியராஜன் 2 பேரோட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு அப்பப்ப பஞ்சாயத்தை கூட்டுவாரு. ஊர் தலைவர் நாடோடிகள் கோபாலோடைய மகள் ஹீரோயின் ஆராவை காதலிக்கிறாரு. லா காலேஜுக்கு போற ஆரா ஹீரோவோடைய காதலை ஏத்துக்கிட்டாலும் பொறுப்பில்லாம சுத்துற ஹீரோவை பொறுப்பா இருக்க சொல்றாங்க. அதே சமயம் அந்த ஊர்ல இருக்கிற அரசியல்வாதி MS பாஸ்கரோடைய பணம் காணாம போகுது. அந்த பணத்தை இமான் அண்ணாச்சி, ஆர் பாண்டியராஜன், மனோ, ஹீரோ இவங்கெல்லாம் தான் திருடிட்டாங்கன்னு ஊர் மக்கள் நம்புற வேளையில ஹீரோ குரு ஜீவா செய்யற செயல் அந்த கிராமத்தையே பெருமைப்பட வைக்குது. இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நைட்டில இருந்தா டேய் நைட்டில் தான் இருப்பாங்க. இதில் உலக ஆச்சுமா நைட்டில பார்க்குறப்போ எவ்வளோ அழகா இருந்தா தெரியுமா? எப்படி மாப்பிள்ள இருந்தா? தூக்கு கலக்கத்துல முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு ரொமான்டிக் முல்ல அப்படியே கொட்டாய் விட்டுட்டே வந்து தண்ணி கொடுத்தா பாரு. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. டேய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா காஞ்சனா பேயும் காஞ்சூரின் பேயும் கூட அழகாக தான் இருக்கும். கைகள் சிவக்க மருதாணி. மாப்பிள்ள இந்த கவிதை மட்டும் சொல்லாத மாப்பிள்ள. வேணா அந்த பொண்ணை போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படின்ற எப்படி போய் பார்க்கறது? என்ன யோசிக்கிறான்? ஏதோ ஒரு பிளான் பண்றான் பெருசா. என்ன சடையன் கடை பார்க்கறான்? நேற்று பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க போறானா? அவ்வளோ நல்லவனா இவன் இல்லையே. ஏண்டா நாட்டுல தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. அவனுங்க என்னன்னா தண்ணியில கலர் கலந்து 2 ரூபா பாட்டில 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீ உடந்தையா இருக்கியா? இதெல்லாம் கிராமத்துக்குள்ள வித்து ஊர்க்காரங்களை ஏமாத்திரியா? சொல்லு. கருப்பு ஹீரோ குரு ஜீவா பல காட்சிகள் படத்துல காமெடியா அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த காட்சிகள்ல நடிச்சிருக்கிற ஆர் பாண்டியராஜன், இமான் அண்ணாச்சி, மனோ இவங்க கிட்ட காமெடியை கத்துக்கிட்டு இவரும் காமெடியா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ஆரா லா காலேஜுக்கு போகும் அழகான பெண்ணாக ஹீரோ குரு ஜீவாவுடைய காதலை இவங்க ஏத்துக்கிட்டாலும் ஹீரோவுக்கு பொறுப்பு வர வேண்டும் என்பதற்காக இடைவேளையில இவங்க பேசும் வசனங்கள் பலமானது. என்னடா கேள்விப்பட்ட? அதை சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். ஏய் என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணா. ஊருக்குள்ள உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? 5 வீட்டுக்காரரு 5 வீடு வச்சிருக்காரு, குடும்பத்தை நல்லா வச்சிருக்காரு, நல்லவரு வல்லவரு அப்படின்னு பேசத்தடா செய்வாங்க. அதெல்லாம் அப்படி இல்ல. 5 வீட்டுக்காரு உங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. ஆமா. இன்னும் குழந்தை குட்டி இல்ல. ஆமா. 5 வீட்டுக்காரர் ஆம்பளம் தானான்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆம்பளம் தானே ஃபீல் பண்றாங்க. அதையானே அவன் திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஊருக்குள்ள அப்படியே பேசுறானுவே. ஆமா 5 வீட்டுக்காரு. அதான் உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதெல்லாம் எங்களுக்கு வந்த மாதிரி. அதனால நாங்களாம் சேர்ந்து அண்ணி மேல அவசரப்படாத. ஒரு டயலாக் பேசும்போது குறுக்க வந்தீங்கன்னா அது டபுள் மீனிங் ஆயிடும். அதனால ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது விட்டுறணும். சரியா? நீ கண்டினியூ மாப்ள. அண்ணி மேலயும் உங்க மேலயும் ஏற்பட்டிருக்கிற கலங்கத்தை போக்கலாம்னு முடிவு பண்ணி ஜோசியர்கிட்ட கேட்டோம். அவர்தான் அந்த காட்டுல புத்திரபாக்கியம் தர மூலிகை செடி இருக்குன்னு சொன்னாரு. அதை சாப்பிட்ட ஒரே மாசத்துல புத்திரபாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதான் நாங்களா சேர்ந்து உங்களுக்காக மூலிகை செடி கொண்டு வரலான்னு போறோம். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆட்களா? இதை கேட்கும் போது என் முடியெல்லாம் அந்த பண்டி எனக்காக மூலிகைக்கு காட்டுக்கு போறீங்களா? உங்க பயணத்துல நானும் பங்கு பெறலாமா? அச்சோ 5 வீட்டுக்காரு உங்களுக்கு ஏன் சிரமம்? நாங்க பாத்துக்கிறோம். நானும் வர்றேன்டா. அண்ணிட்டு ஒரு வார்த்தை. ஒளிப்பதிவாளர் தளபதி கிரீஷ் கதை நடக்கும் சூழலையும் காட்சிகளையும் பசுமையாக்கி யதார்த்தமாக்கியிருக்காரு. இசையமைப்பாளர் தாஜ் நூர் எல்லா பாடல்களையும் குறிப்பா அடியே பாதகத்தை பாடல சிறப்பா தந்திருக்காரு. ஒத்த பார்வையில உசுர உறிஞ்சு கூடையில் முடிஞ்சு போறியே, தெத்து சிரிப்புல தெரிக்க விட்டு மூக்கு
அடி என்னத்த சொல்ல நானா இல்ல அடி என்னத்த சொல்ல நானா இல்ல கண்ண குழியில சிக்கி கொண்டபாடி கசங்குது மனசு ஓயிர இடுப்புல சொருகிக்கிட்டு வழுக்குது வயசு இது உண்மை உண்மை அந்த ஸ்கூலு பொம்மை இப்ப தேரா நிக்குது என்ன வெண்மை இது உண்மை உண்மை அந்த ஸ்கூலு பொம்மை இப்ப தேரா நிக்குது என்ன பண்ண அடி என்னத்த சொல்ல நானா இல்ல இயக்குனர் தண்டபாணி ஒரு முழு நீள நகைச்சுவை படத்தை ஆங்காங்கே கருத்துக்களை வைத்து உருவாக்கியிருக்காரு. சிரிப்புக்கான இடத்தை இவர் வசனங்களை கொண்டு நிரப்பியிருக்காரு. மொத்தத்துல குரு உச்சத்துல இருக்காரு. நல்ல மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.